இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அரசுகளுக்கு இடையே கடந்த ஆண்டு டிசம்பரில் கையெழுத்திடப்பட்ட மருந்து வர்த்தக ஒப்பந்தம் எதிர்காலத்தில் பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவையான NHS மீது கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதன் விளைவாக அடுத்த 10 ஆண்டுகளில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூடுதல் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக புதிய ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த ஆய்வு பிரிட்டனின் புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வுதளான PMJயில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் புதிய மருந்துகளுக்காக தேசிய சுகாதார சேவை அதிகளவில் செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மருத்துவ சேவையின் பிற முக்கிய பிரிவுகளுக்கான நிதி குறைப்பு என்றும் அதனால் நோயாளிகளின் சிகிச்சை மற்றும் உயிர் பாதுகாப்பில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. 2025 டிசம்பரில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இடையே புதிய மருந்து வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிட்டனிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பொருட்களுக்கு 3 ஆண்டுகள் சுங்கவரி விதிக்கப்படாது என்று அமெரிக்கா உறுதியளித்தது. இதற்கு பதிலாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் புதிய காப்புரிமை பெற்ற மருந்துகளை அதிக அளவில் வாங்குவதற்காக தேசிய சுகாதார சேவையின் செலவினத்தை படிப்படியாக உயர்த்த பிரிட்டன் ஒப்புக்கொண்டது. 2026 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.3% இருந்த புதிய மருந்துகளுக்கான செலவு 2036 ஆண்டுக்குள் குறைந்தபட்சம் 0.6% உயர்த்தப்பட வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் NHSஇன் மொத்த வரவு செலவு திட்டத்தில் மருந்துகளுக்கான ஒதுக்கீடு 10%இலிருந்து சுமார் 12% அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை பிரிட்டன் அரசு வரவேற்றுள்ளது. அறிவியல் அமைச்சர் பேட்ரிக் வல்லன்ஸ் இந்த ஏற்பாட்டின் மூலம் இதற்கு முன்பு நோயாளிகளுக்கு கிடைக்காத புதிய மற்றும் மேம்பட்ட மருந்துகள் தற்போது தேசிய சுகாதார சேவையின் மூலம் கிடைக்கும் என்றும் தெரிவித்து இருக்கின்றார். மேலும் அமெரிக்க சந்தைக்கு சுங்கவரி இல்லாமல் மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் முதல் நாடாக பிரிட்டன் மாறியிருப்பது அந்த நாட்டின் உயிரியல், அறிவியல் மற்றும் மருந்து தொழில்துறைக்கு பெரும் ஊக்கமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் PMJயில் வெளியான ஆய்வு இதற்கு முற்றிலும் மாறான எச்சரிக்கையை முன்வைக்கின்றது. புதிய மருந்துகளுக்கான செலவு அதிகரித்தாலும் அதற்கேற்ப தேசிய சுகாதார சேவையின் மொத்த நிதி அதிகரிக்கப்படவில்லை என்றால் அந்த பணம் மற்ற மருத்துவ சேவைகளிலிருந்து மாற்றப்பட வேண்டிய நிலை உருவாகும் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஆய்வை இணைந்து மேற்கொண்ட லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் மருந்தியல் மற்றும் சிகிச்சை துறை பேராசிரியர் சாமுவேல் கிராஸ் இந்த ஒப்பந்தம் பெரும்பாலும் மருந்து நிறுவனங்களுக்கே சாதகமாக அமைகின்றது என்றும் அதன் சுமையை NHS நோயாளிகளே சுமக்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆய்வு கணிப்பின்படி தற்போதைய பொருளாதார வளர்ச்சி கணிப்புகள் சரியாக இருந்தால் 2028 ஆண்டுக்குள் கூடுதலாக 1.3 பில்லியன் பவுண்டுகள் NHSக்கு தேவைப்படும். இது வாரத்திற்கு சுமார் 25 மில்லியன் பவுண்டுகள் ஆகும். 2036 ஆண்டில் இந்த கூடுதல் செலவு ஆண்டுக்கு 8.8 பில்லியன் பவுண்டுகளாக உயரும் என்றும் ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறையில் இருக்கும் காலத்தில் மொத்தமாக சுமார் 44.7 பில்லியன் பவுண்டுகள் கூடுதலாக செலவிட வேண்டியிருக்கும் என்றும் ஆய்வு கூறுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் விளைவுகள் மருத்துவ சேவையில் மட்டும் முடிவதில்லை என்றும் ஆய்வு குறிப்பிடுகின்றது. NHSக்கு கூடுதல் நிதி தேவைப்படும் போது வயதானவர்களுக்கான சமூக பராமரிப்பு சேவைகளின் செலவும் அதிகரிக்கும். ஆய்வாளர்களின் கணிப்பின்படி NHS கூடுதலாக செலவிடும் ஒவ்வொரு 1 பில்லியன் பவுண்டுக்கும் சமூக பராமரிப்பு துறையில் மேலும் 118 மில்லியன் பவுண்டுகள் செலவாகும். இந்த ஒப்பந்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் 2036 ஆண்டுக்குள் சுமார் 2,29,000 கூடுதல் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்று ஆய்வு எச்சரிக்கின்றது. சமூக பராமரிப்பு துறையில் ஏற்படும் மறைமுக பாதிப்புகளையும் சேர்த்து கணக்கிட்டால் அந்த எண்ணிக்கை 2,91,000 உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது
கோவிட்-19 பெருந்தொற்றின் ஆரம்ப ஆண்டுகளின் பதிவான உயிரிழப்புகளை கூட மிஞ்சக்கூடிய அளவாக இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதய நோய்கள், சுவாச நோய்கள், செரிமான மண்டல நோய்கள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படலாம் என்றும் ஆய்வு தெரிவிக்கின்றது. அது மட்டுமன்றி நரம்பியல், உட்சுரப்பியல், எலும்பு மற்றும் தசை நோய்கள், மனநல சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளிலும் சிகிச்சை தரம் குறையும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டு இருக்கின்றது. சுகாதார பொருளாதாரத்தில் வாய்ப்பு செலவு என்பது முக்கியமான கருத்தாகும் என்று பேராசிரியர் சாமுவேல் கிராஸ் விளக்குகின்றார். அவரின் கருத்துப்படி NHSக்கு வரையறுக்கப்பட்ட நிதி மட்டுமே உள்ளது. அந்த நிதியில் ஒரு பகுதியை புதிய மருந்துகளுக்காக அதிகமாக செலவிட்டால் அதே அளவு நிதி மருத்துவர்கள் நியமனம், மருத்துவமனை வசதிகள், அறுவை சிகிச்சைகள் அல்லது பிற சிகிச்சை சேவைகளிலிருந்து குறைக்கப்பட வேண்டியிருக்கும். இந்த ஒப்பந்தம் பிரிட்டனின் மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் என்ற அரசின் வாதத்தையும் ஆய்வு கேள்விக்குறியாகின்றது. உலகளாவிய மருந்து சந்தையில் பிரிட்டனின் பங்கு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் அந்த நாட்டில் மருந்து விலையை உயர்த்துவதால் உலகளாவிய முதலீடுகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தம் குறித்து முழுமையாக தாக்க மதிப்பீட்டை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அதன் பின்னரே பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். இதேவேளை சமூக அமைப்புகளும் இந்த ஒப்பந்தம் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லாத முறையில் முடிவெடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளன. NHSின் எதிர்காலம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் நாடாளுமன்றத்தில் முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். மொத்தத்தில் அமெரிக்கா பிரிட்டன் மருந்து வர்த்தக ஒப்பந்தம் புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களுக்கான அணுகலை அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகினாலும் அதற்காக தேசிய சுகாதார சேவையின் பிற முக்கிய பிரிவுகள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அந்த ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் நீண்டகால விளைவுகள் குறித்து அரசு, மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விரிவான கலந்துரையாடல் அவசியம் என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து ஐரோப்பாவில் அண்மையில் நிலவிய வெப்ப அலைக்கு பிறகும் கடும் வறட்சியை எதிர்கொண்டுள்ள பிரான்சின் தெற்கு பகுதியில் பலத்த காற்றினால் தூண்டப்பட்ட காட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். மத்திய தரைக்கடல் துறைமுக நகரமான மார்சேயின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட 2 தீ விபத்துகள் உட்பட மொத்தம் 3 தீ விபத்துகளில் 1210 ஹெக்டேர் பரப்பளவு எரிந்து சேதமானதாக உள்விவகார அமைச்சர் லாரன் லூனஸ் தெரிவித்துள்ளார். ஜூன் மாத இறுதியில் ஒரு வாரத்திற்கு மேலாக மேற்கு ஐரோப்பாவை வாட்டியெடுத்த சாதனை அளவிலான வெப்பநிலையானது தொடர்ந்து நிலவும் அதிக வெப்பநிலை, மிக குறைந்த ஈரப்பதம் மற்றும் காய்ந்து போன தாவரங்கள் ஆகியவற்றின் காரணமாக காட்டுத்தீ அபாயத்தை மேலும் அதிகரிக்கும் என்று உலக வானிலை ஆய்வு நிறுவனம் கடந்த வாரம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள ஓட் நிர்வாக பகுதியில் மிகப்பெரிய காட்டுத்தீ எரிந்து வருகின்றது. இதில் சுமார் 900 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பலத்த காற்று வீசுவதால் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள 800 தீயணைப்பு வீரர்களுக்கு அந்த பணியை செய்வதில் கூடுதல் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் மார்சே விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ரோக்னாக் பகுதியில் ஏற்பட்ட சிறிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டும் இருந்தார்கள். சாதனை அளவிலான வெப்பநிலை நிலவிய முந்தைய வெப்ப அலையின் போது நாட்டில் சுமார் 1000 கூடுதல் இறப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சுகாதார அதிகாரிகள் மதிப்பிட்டும் இருக்கின்றார்கள்.